இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட்ல இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை தழுவிட்டாங்க. இது ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காதது. ஏன்னா இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்து ஒரு தோல்வியை தழுவிட்டாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. தோல்விக்கான ஒரு விஷயமா இப்போ ஒரு செய்தி வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 471 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. 430 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நல்ல வலுவான நிலையில இருந்திருப்பாங்க. ரிஷப் பந்தும் சுப்மன் கில்லும் செஞ்சுரி அடிச்சுட்டு களத்துல நின்றுருப்பாங்க. அந்த 430க்கு 3 அப்படிங்கிற இடத்துல இருந்து அசால்ட்டா இந்தியா 600 ரன்கள் அடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில 471 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, 147 அடிச்சிருந்த சுப்மன் கில் அவுட் ஆகி வெளியே போவாப்புல. அடுத்ததா இறங்கின கருண் நாயர் 4 பால்களை மட்டும் சந்திச்சு டக் அவுட் ஆகி வெளியே போயிருவாப்புல. 430க்கு 3 இருந்தது, 430க்கு 5 விக்கெட்னு ஆயிரும். அப்ப ரிஷப் பந்த் செஞ்சுரி அடிச்சுட்டு களத்துல நிக்கிறாப்புல, தன்னுடைய வழக்கமான கேம் ஆடிக்கிட்டு நிக்கிறாப்புல. அப்பதான் கௌதம் காம்பீர் ஒரு துண்டு சீட்டை ஒருத்தர் மூலம் அனுப்புறாப்புல. அந்த துண்டு சீட்ல என்ன இருந்தது அப்படின்னா, அடுத்தடுத்து 2 விக்கெட் போயிருச்சு, இனிமே நீ ஹிட் பண்ணி ஆட வேணாம், உன்னுடைய வழக்கமான கேம் ஆட வேணாம், நீ டிஃபன் பண்ணி ஆடு, ஸ்லோவா ஆடு, நீ நிக்கணும் கடைசி வரைக்கும், அப்பதான் ரன் வரும் அப்படின்னு ஒரு துண்டு சீட்டை எழுதி அனுப்புறாப்புல. அந்த துண்டு சீட்டு செய்தி வந்த உடனேயே ரிஷப் பண்ட் என்ன பண்றாப்புல, தன்னுடைய வழக்கமான கேமை ஸ்டாப் பண்ணிடுறாப்புல, டிஃபன் பண்ணி ஆடுறாப்புல. ஆனா ரொம்ப சிரமப்படுறாப்புல. தன்னுடைய இயல்பான கேமை மாத்தினதுனால பாலை நிறுத்தி ஆடுறதுல ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாப்புல. ரன்னை அடிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் டங்க் பால்ல எல்பிடபிள்யூ ஆகி வெளியே போயிடுறாப்புல. அடுத்தடுத்து இறங்கின சர்துல் தாக்கூர், ஜடேஜாலாம் சொற்ப ரன்களில் அவுட் ஆக 471 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆயிடுறாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கௌதம் காம்பீர் செஞ்ச ஒரு மடத்தனமான காரியம்தான் இந்தியா 470 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம்னு ரசிகர்கள்லாம் கௌதம் காம்பீரை வறுத்தெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் இயல்பான கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். ரிஷப் பந்தோட இயல்பான கேம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கிரீஸ்ல 6 6 12 4 உட்பட 134 ரன்கள் அடிச்சுட்டு நிக்கிற மனுஷன் எல்லா பாலையும் முடிஞ்ச வரைக்கும் அதிரடியாக தான் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா ரிஷப் பண்டோட இயல்பான கேமே அதுதான். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் நின்றா ரன் ஏறிக்கிட்டே இருக்கும். காரணம் அவருடைய அதிரடியான அப்ரோச் தான். அதுதான் நார்மலான கேம். அதை நீ நிறுத்திட்டு நீ ஸ்லோவா ஆடு அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு விஷயம் சொல்ல போக, மனுஷன் ரன்னையும் அடிக்காம விக்கெட்டையும் தற்காக்க முடியாம டக்குன்னு அவுட் ஆகி போனதுனால அங்க ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டுருது. இந்தியாவால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல. இந்த கௌதம் காம்பீர் செஞ்ச பைத்தியக்காரத்தனம், இந்த மடத்தனம் தான் இந்தியா 500 ரன்களுக்கு மேல கூட அடிக்க முடியாம போனதுக்கு காரணம்னு சொல்லிட்டு காம்பீரை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. நீ பயிற்சியாளர் தான் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா களத்துல நிக்கிறவனுடைய இயல்பான கேம் எது, என்ன மாதிரி ஆடினா ரன்கள் வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை கூட நீ புரியாம இருக்கிற அப்படின்னு காம்பீரை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காங்க. தினேஷ் கார்த்திக்கும் இதை வெளிப்படையாகவே விமர்சிச்சுட்டாப்லங்க. ஒருத்தன் களத்துல ஒருத்தன் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும்போது துண்டு சீட்டை எழுதி நீ உன்னுடைய வே ஆஃப் கேமை மாத்து அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? ரிசல்ட் எப்படி நமக்கு சாதகமா கிடைக்கும்? அவன் போக்குல விளையாட விடணும். இப்ப ரிஷப் பண்ட் தன்னுடைய இயல்பான கேமை அந்த துண்டு சீட்டு வராம ஆடி இருந்தாப்லன்னா ரிஷப் பண்ட் பேட்ல இருந்து மட்டுமே கூட 40-50 ரன்கள் வந்திருக்கும். டீம்ல இருந்து ஒரு 30 ரன்கள் வந்தா இப்ப ஸ்கோர் 470 பதிலா 570 580 இருந்திருக்கும். லீடிங் 100 ரன்களுக்கு மேல கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இந்தியாவுக்கு இந்த போட்டி சாதகமா அமைஞ்சிருக்கும். அதனால இந்த காம்பீர் செஞ்ச பைத்தியக்காரத்தனம் தான் இந்திய தோல்விக்கே முக்கியமான காரணம் அமைஞ்சு போச்சு ரசிகர்கள் சொல்றாங்க. தினேஷ் கார்த்திக்கும் அடிச்சு வெளிப்படையாவே சொல்லிட்டாப்ல. பயிற்சியாளர் தன்னோட வேலைகளை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மட்டும்தான் காட்டணும் அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமான நடைமுறையா இருந்து வந்தது. இது எல்லாத்தையுமே காம்பீர் மீறாப்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் காம்பீர் மேல வைக்கப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.